ஈவினிங் நல்ல மழை கிளைமேட்டுமே நல்லா சில்லுன்னு இருக்கவே எல்லாருக்குமே டீ போட்டுட்டு வெளியில் வந்தாச்சு. நல்லா ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறம் தான் டின்னர் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி டின்னருக்கு ஈரோடு ஸ்பெஷல் அரிசியும் பருப்பும் சாதம் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையுமே பொரிய விட்டுடலாம். சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு இடித்து வந்து சேர்த்துட்டு தக்காளி 2 தக்காளி, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா தக்காளி குழஞ்சி வரணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு பெருங்காய பொடி, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு அரிசியும் பருப்புமே இதில் வந்துட்டு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்ததுக்கப்புறமா கொத்தமல்லி லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து நெய் வந்து சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக அரிசியும் பருப்பு சாதம் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அவுட்புட் வந்து காமிக்கிறதுக்கு முன்னாடியே கரண்ட் போனதுனால அதை மட்டும் ஷேர் பண்ண முடியல. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.